இங்க வா. இந்த வீட்டுல நீ என்னவா இருக்கிற? என்ன சத்யராஜ் வடிவேல கேக்குற மாதிரி என்ன கேக்குறீங்க? அதான் கேக்குற, நீ என்னவா இருக்கிற? நான் சக்தியா இருக்கேன். அது? அப்ப நான் சிவனா இருக்கிறேனா? ஹலோ, நான் சக்தியா இருக்கேன். நல்ல சக்தியா தானே இருக்கிற. 2 டாய்லெட்டும் அழுக்கா இருக்குது, போய் கிளீன் பண்ணு. நான் சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன். இவன் அன்னபூர்ணி மாதிரியே பேசுறாங்க. இந்த வழியிலே போவோம். ஆமா, எத்தனை குதிரை சக்தி? என்னது குதிரையா? சக்தி சக்தி நீ அதான் எத்தனை குதிரை சக்தின்னு கேக்குறேன். குதிரை சக்தி தெரியாதா? ஹார்ஸ் பவர். எத்தனை ஹார்ஸ் பவர்? எத்தனை முறை சொல்றது? நான் சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன். அதான் சொல்லிட்டிய, புரியுது. என்ன சக்தியா இருக்கிற? புரியலையா? நான் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன். ஏம்மா, நீ எப்பேற்பட்ட சக்தியானா இருமா. எத்தனை ஹெச்பின்னு சொல்லு, இல்ல கிலோவாட்ல சொல்லு. அதான் சொல்றேனே, நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன்னு. என்னடா அது இவளுக்கு புரியவே மாட்டாங்குது. சக்தி சக்தின்றிய, அதுக்கு என்ன அழகு? நான் எப்பவும் அழகுதான். ஐயா, அடச்சே, அந்த அழகு இல்லம்மா, அழகு. நான் என்ன கோழியா கொக்கா எனக்கு அழகு இருக்கிறதுக்கு? நான் தான் சக்தியா இருக்கேன்னு சொல்றேனே. கருமமே, அழகு தெரியாதா அவனுக்கு? அழகு தெரியாதா? பக்தர்கள் குத்திக்குவாங்க. இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சக்தினா ஆற்றல். ஆற்றலின் அழகு ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? எத்தனை ஜூல்? ஜுவல் எல்லாம் கூட என்னுடைய பக்தர்கள் காணிக்கை கொடுத்ததுதான். கஷ்டம்னு வர்ற பக்தர்கள்ட்ட ஜொல்லெல்லாம் ஆட்டைய போடுறீங்களா? அவ நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி போட்டாங்களேன்னு கஷ்டப்பட்டு அது ஜிஎஸ்டி கட்டி செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்து வாங்கினா நீங்க அலேக்கா அடிச்சுட்டு போயிடுறீங்க. நான் தான் சொல்றேனே, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தியா. அம்மா, ஆள விடு. நீ எப்பேற்பட்ட சக்தியானாயிரு, என்னால தாங்க முடியல. வரட்டுமா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.